Hello students, welcome to Penkin Tutorials Tamil and நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ உண்மையாகவே டைம் கிடைக்கல எனக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ இருக்காங்க ஆன்லைனில். ஸோ எனக்கு வந்து ஃபுல் கான்சன்ட்ரேட்டும் எனக்கு வந்து அங்கே ஆன்லைன் கிளாஸில் தான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா நம்பி வந்தாங்க. ஸோ அவங்கள எல்லாருடைய டீச் பண்ணணும் எனக்கு. ஸோ அதனால் எனக்கு இந்த யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை சரியா. ஸோ எனக்கு சண்டே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லீவு சரியா. ஃபைனல் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு பசங்களுக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். சரி ஓகே யூடியூப்பில் போடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா 102 வீடியோ போட்டு எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் 4-5 சேனல் நான் ஓப்பன் பண்ணி ஒரு 80 வீடியோ போட்டிருக்கேன், 60 வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 சப்ஸ்கிரைபர் மேலே போகலை எனக்கு. பட் இதில் மட்டும் இதுலேயும் கம்மி தான் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு 50 வீடியோ போட்டு ஒரு 5000-7000 சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க எல்லாருக்கும். அண்ட் வியூஸும் நல்லா போகுது. பட் நம்ம சேனல் க்ரோத்தும் ஆகலை. ஸோ அந்த மாதிரி எஃபோர்ட்டை நான் போடலை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸு வேறையும் ஒர்க் இருக்குது, எனக்கு டிசைனிங் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கும்போது யூடியூப்பில் கரெக்டான கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை எனக்கு. ஸோ இருந்தாலும் அந்த 1000 பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஓகேவா. ஸோ ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரியே இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர் ஓகே கம்மி தான், இல்லை அக்கார்டிங் டு வந்து இது கம்மி தான். பட்டு இன்னும் நிறைய வரணும். ஸோ நான் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை யூடியூப்பில் ஓகேவா. ஸோ அந்த வகையில் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ளோர் ஜெனரேட்டர் அப்படிங்கிற ஒரு பிளகின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளோர் ஜெனரேட்டர் சரியா. ஸோ அந்த ஃப்ளோர் ஜெனரேட்டர், ஃப்ளோர்னா என்ன ஆக்சுவலி, நம்ம வீட்டில் ஃப்ளோர் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளக்கினை. அதர்வைஸ் அவுட்டோர் ஃப்ளோராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஏதாச்சும் ஒரு டைலிங் போடுறதா இருக்கட்டும், அதோட ஆங்கிள் டிஃப்ரெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ளோர் ஜெனரேட்டரை நம்ம தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளகின்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். அப்படின்னா என்னோட நம்ம குரூப் இங்கே இருக்குது சரியா, டிஸ்கிரிப்ஷன், அதுக்குள்ளாடி போய் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி கேளுங்க. இல்லை ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க சரியா. கீழே நம்பர் இருக்கும் ஓகேவா, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக கால் பண்ணி கூட வேண்டாம் கேட்டுக்கலாம் ஓகேவா. ஃபைன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மங்களகரமாக ஸ்கெட்சப்பை ஓப்பன் பண்ணுவோம். சரி ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பொம்மை எனக்கு வேண்டாம், அதனால் அப்படியே செலக்ட் பண்ணி டிலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, டிலீட் ஆகிடும் ஓகேவா. ஸோ இந்த ஃப்ளோர் ஜெனரேட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு இன்ஸ்டால் பண்ணதானங்க நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். என்ன சொல்கிறீங்க கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறது பிளக்கின்னால என்ன, எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். ஸோ விண்டோவில் போங்க, எக்ஸ்டென்ஷன் மேனேஜர். எக்ஸ்டென்ஷன் வேர் ஹவுஸில் எடுக்கக்கூடாது, எக்ஸ்டென்ஷன் மேனேஜர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த பார்த்தீங்களா இருக்கு, இதில் இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனை எடுத்து அந்த ஃப்ளோர் ஜெனரேட்டர் எடுத்துக்கோங்க. டவுன்லோடில் எனக்கு வந்து எங்கே இருக்குது ஃப்ளோர் ஜெனரேட்டர் பார்த்தீங்களா இருக்கு. இந்த ஃப்ளோர் ஜெனரேட்டர் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக ஓப்பன் ஆகிடும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இருக்கு குட்டி செங்கல் மாதிரி. ஸோ அதான் இதை நீங்கள் இப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஃப்ளோர் ஜெனரேட்டர். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட பேராமீட்டர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் சொல்லி தரது உங்களுக்கு புரியலை அப்படின்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி ஆன்லைனில் எனக்கு கூட நான் வந்து ஃப்ரீயாகவே டீச் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த சின்ன விஷயங்கள்லாம் சரியா. ஸோ மொத்தமாக பண்ண மட்டும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து வாங்க. நான் எனி டைம் வந்து ஆன்லைனில் தான் இருப்பேன், கிளாஸ் எடுத்து தான் இருப்பேன். நீங்கள் இடையில கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. நீங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா நான் கிளாஸ் ரூம் லிங்க் அனுப்புவேன், நீங்கள் அதுக்குள்ளாடி ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 10x10 ஒரு 10x10 நான் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதனால் 300, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்கொயராக போட்டுக்கிட்டேங்க சரிங்களா. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜூமிங் விண்டோவில் வச்சுக்கிறேன் சரிங்களா. இதுதான் இதில் வந்து ஒரு ஃப்ளோர் நான் வந்து ஜெனரேட் பண்ணுறோம் ஸ்டைலிஷாக ஓகேவா. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓப்பன் பண்ணிக்கோங்க சரியா. இதில் நிறைய இருக்குது ஆக்சுவலி. இதெல்லாம் ஒவ்வொரு வேரியண்ட். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் இருக்குது. இதை பார்த்தீங்களா இருக்குது, பிரிக்கோட சைஸில் வந்துருச்சு. பிரிக்கோட லென்த்து, வித்து, கேப்போட டெப்த்து சரியா. ஸோ இந்த ஆப்செட்டு 50ல இருந்துக்கிட்டோம் ஓகேவா. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னா இப்போ 300 இருக்குது.
இந்த 300 அடி எத்தனை பிரிக் இருக்கணும், அப்புறம் அந்த பிரிக்கோட சைஸை கால்குலேட் பண்ணி தான் நீங்க இதெல்லாம் போடணும். ஓகேவா? இது வந்து ஆக்சுவலி எம்எம்ல இருக்கு. சரியா? நீங்க எம்எம்ல தான் கொடுக்கணும். சரியா? நீங்க இன்ச்சஸ் ஃபீட்லாம் இதில் கொடுக்க முடியாது, எம்எம்ல கொடுத்துக்கோங்க. சரியா? நான் சென்டிமீட்டர்ல தான் யூனிட்டை செட் பண்ணி வச்சிருக்கேன், இருந்தாலும் எனக்கு இங்க எம்எம் தான் காமிக்குது. அப்போ எம்எம் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது பிரிக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைல். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து டைல் என்ன ஸ்கொயராக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கு. ஸோ அதோட கேப் எடுத்து நான் இந்த பார்த்தீங்களா குட்டி இந்த கேப்போட விட்டு அதோட டெப்த்து. சரியா? ஸோ அது எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்டுன்னு அப்படி நீளமாக இருக்கும். ஓகேவா? அந்த பார்த்தீங்களா இருக்கு, நீளமாக இருக்கு. ஸோ அதோட பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேவா? உங்கள் ரிக்குவயர்மெண்ட் தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கொடுத்துக்கோங்க நீங்கள். ஃபைன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்வீடு. ஸோ இதுவும் ஒரு டைப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஹெக்ஸாகான்ஸ், இது நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட சைடு கேப் எடுத்து. சரியா? ஸோ இதில் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, இதில் கார்னர் பாயிண்ட் இருக்குது. சரியா? கார்னர் பாயிண்ட்ங்கிறது நீங்கள் இங்கே கிளிக் பண்ணணும். ஸோ சென்டர் அப்படிங்கிறது நீங்கள் சென்டரில் கிளிக் பண்ண வேண்டிய மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கார்னர்ல வச்சுக்கிட்டு இதில் ரொட்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரொட்டேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ரேண்ட் சிஎல்ஆர்னு இருக்கு. ரேண்ட் சிஎல்ஆர் அப்படின்னா ரேண்டம் கலர்னு சொல்லுவோம். சரியா? ரேண்ட் சிஎல்ஆர்னா கலரு. சரியா? ரேண்ட் சிஎல்ஆர்னா கலருங்கிறது அர்த்தம். ரேண்ட் கலர்னா என்ன, கலராக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ரேண்ட் டெக்ஸ்சர் அப்படின்னா டெக்ஸ்சர் இங்கே பார்த்தீங்களா ஒரு மெட்டீரியலை நம்ம கொடுக்கலாம், அது கலருங்க, இது மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஃபோல்டர், மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் மாடலுக்கு முன்னாடி ஏதாச்சும் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதில் கீழே க்ளோஸ் பண்ண உடனே சோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதே தான் சோர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா கரண்ட்லேயே வச்சுக்கிறேன். கரண்ட் தான் நமக்கு தேவை, ஏன்னா நமக்கு ரேண்டம் கலர்லாம் தேவையே கிடையாது. கொடுத்தா நம்ம ஒரே ஐடியா ஒரு ஃப்ளோராக தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ பேலன்ஸில் அப்படியே இருக்கட்டும். வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் தெரியுமா இருக்கு, இங்கே பாருங்கள், இங்கே இருந்து ஒரே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு. ஸோ வரல அப்படின்னா இங்கே இருந்து சென்டரில் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணிடுங்க, ஃபேஸில் அடிச்சு விட்டுருங்க. சரியா? அடிச்சு விட்ட உடனே என்ன ஆகுதுங்க பாருங்க, எனக்கு வந்து அழகா இந்த மாதிரி பட்ட அந்த ஹெக்ஸாகான் வந்து கரெக்டாக எனக்கு வந்துடுச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக செலக்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த வாட்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு உட் எடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதை கரண்டில் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ உட்டோட லென்த்து 2000 இருக்குது. 2000னா 200 சென்டிமீட்டர் வரும் உங்களுக்கு. ஸோ எனக்கு 200லாம் வேண்டாம், ஒரு 150 1500 போகும். ஓகேவா? ஸோ விட்டம் 10 சென்டிமீட்டர், 10 கூட வேண்டாம், இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதோட ஒரிஜின் அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறது. இப்போ நான் 0 டிகிரியில் வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வரும். அதாவது அந்த உட்டோட ஃப்ளோர் ஜெனரேட் பண்ணுறது ஸ்ட்ரைட்டாக வந்து எனக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் நான் வந்து 45 டிகிரிங்க கீழே 45 19ல இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து சரிஞ்சு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துட்டு தான் அப்ளை பண்ணணும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் எடுத்துங்க, கொடுத்துக்கோங்க. சிம்பிளாக நான் கொடுக்குறேன், பெரிய அளவில் கொடுக்கலங்க. கொடுத்துக்கிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே வந்து ஒரு கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஃபேஸில் ஜஸ்ட் அடிச்சா போதும். சரியா? அந்த கார்னர் ஒர்க் ஆகலன்னா இங்கே அடிச்சு விட்டுருங்க. ஸோ மெட்டீரியல் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்கு கூட வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ஆகும், பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து தனித்தனியாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த வித அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஹேங் ஆச்சு அப்படின்னா அப்படியே வெயிட் பண்ணுங்க. சரியா? ஸோ லோ கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு கரெக்டாக அந்த மெட்டீரியல் கூட வந்துடுச்சு. சரியா? ஸோ ரொம்ப ஓவரான வேல்யூ கொடுக்க வேண்டாம். சரியா? ஸோ உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல வேல்யூ கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து வெளியே போயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ளோர் ஜெனரேட்டரை நீங்கள் கிரியேட் பண்ணணும். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா இந்த ஃப்ளோர் ஜெனரேட்டர் வச்சு எப்படி ஒரு மாடலையும் நம்ம பண்ணலாம், அண்ட் ஒரு இன்டீரியர் எப்படி பண்ணலாம், ஒரு எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி பண்ணி ஹை குவாலிட்டி ரெண்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறதான் அடுத்த வீடியோ. சரியா? ஸோ இன்னும் சப்போர்ட் வேணும், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.